அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நமது சுதந்திர இந்தியாவின் 78வது சுதந்திர தினத்தை நாம் இன்று மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறோம். பொதுவாக நமது பள்ளியில் பார்த்தீங்கன்னா சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, ஆண்டு விழா, இந்த விழாக்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமது மாணவர்கள் அவங்களுடைய திறமைகளை காட்டுவதற்கு இந்த நிகழ்வுகளை தங்களுடைய ஒரு ஆடுகாலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆடுகாலத்திற்கு பயிற்றுவிப்பாளர்கள் எங்கள் பள்ளியில் மிக சிறப்பாக இருக்கிறார்கள். ஆனால் பயிற்றுவிப்பாளர்கள் இன்று எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக சோர்வாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று ராஜ்குமார் ஐயா மிக தெளிவாக சொன்னார். தெரியலம்மா, பெற்றோர்களை தான் கேட்குறேன், நான் இவங்களை கேட்குறேன். என்ன காரணம் தெரியுங்களா? எங்களுடைய நிர்வாகிகர் அம்மா இல்லை எங்கள் கூட இப்போ அவங்க இல்லை அப்படின்னா கூட அவங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அது இங்கே தான் இருக்குது, இந்த ஸ்கூலில் தான் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க. உருவமாக இல்லை, அருவமாக இருக்கிறாங்க. அதான் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துவோம். கிட்டத்தட்ட நான் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு திணறுவேன். என்னடா அது, எவ்வளோ பேர் எப்படி இது பண்ணுறாங்க, எப்படி நம்ம பாராட்டணும், எப்படி விட்டுவிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம். ஆனால் இந்த தடவை சிறப்பானவர்களை அவங்களா முன் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக நமது பள்ளியில் கல்யாணி என்னவா இருக்காங்க, துப்புரவு பணியாளர், தூய்மை பணியாளர்கள் வந்திருக்காங்களா? அவங்க மகள் இங்கே பயின்றவங்க, படிக்கிறவங்க இங்கே பயின்றாங்க. ஓகே ஓகே. கோலம் போட்டு அவங்க தான் சார். கல்யாணி வந்திருக்காங்களா? சிறப்புமா. மகனை அதாவது எதுக்கு நான் இதை முதல்ல நான் பிரைமா சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எங்கள் மாணவர்கள் எல்லாரும் பேசுவாங்க செய்வாங்க. சரி, அந்த காற்று எங்களுடைய ஊழியர் அவங்களுக்கும் இருக்குது. தன்னுடைய மகனையும் பேச வைக்கிறதுக்கு இதை ஒரு ஆடுகளமாக பயன்படுத்தி இருக்காங்க. எந்த கல்லூரியில் படிக்கிறீங்க? எந்த வருஷம்? செகண்ட் இயர். மிக சிறப்பு கிளாஸ். எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போது ஒழுங்காக பேசுறது கூட வராது. ரொம்ப பயமா இருக்கும். இங்கே நீங்களும் பேசுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் ஜினித் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜினித் இங்க ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சிறப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அருமையாக பேசுறேன், மிக அருமையாக பேசுறேன். பெற்றோர் வந்திருக்காங்களா? இன்னும் நல்லா ஊக்குவிங்கம்மா, நல்லா படிக்க வைங்க. தொடர்ந்து பள்ளிக்கு அனுப்புங்க, லீவ் போடக்கூடாது. போங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழில் பேசுறதுக்கு யாரும் இல்லையான்னு சொல்லவே முடியாது எங்கள் ஸ்கூலில். ஏன்னா செந்தமிழ் இளவன், அப்புறம் ஒருத்தர் இருக்கார், அவருடைய சகோதரர் இல்லையா, இன்னொருத்தர் பேர் செந்தமிழ் ஆதவன். ஆதவன் இளவன் மிக சிறப்பு. ஆதவன் இங்கே பேச வந்தது இளவன். மிக சரியான உச்சரிப்பு. தமிழில் பேசுறதுன்றது சாதாரண விஷயம். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தமிழ் வராது சார் அப்படின்னு, தமிழ் வராதுன்னு அது நான் சொல்றது ஒரு பெருமை. தமிழ் வராதுன்றது ஐ கேன் ஸ்பீக் ஒன்லி இன் இங்கிலீஷ். தமிழில் பேசுகிறேன். கிளாப்ஸ் ப்ளீஸ். அடுத்ததாக தேசப்பற்று பாடல்கள் 5, 6, 7ஆம் வகுப்பு மாணவர்கள் கோரஸா பாடினாங்க. நல்லா பாடினாங்க.
கோரஸாக பாடினாங்க, நல்லா தான் பாடினாங்க, தவறு கிடையாது. அடுத்தது கவிதை ரித்திகாவுடைய கவிதை ரத்தன சுருக்கமாக இருந்தது, நல்லதுமா. நீங்களே எழுதுனா தர்மி கிட்ட கேட்பாங்க. வெரி குட் வெரி குட் ரைட்டு. பார்த்தீங்களா, வாழையடி வாழையன திருக்கூட்டம் வந்த நானும் ஒருவன்ற மாதிரி அவங்களுக்கு அடுத்தது. வெரி குட் கிளாப்ஸ் ரிஷி. பாருங்க, அடுத்த ஜென்ரேஷன் வாழையடி வாழை வந்துகிட்டே இருக்கு. நாம அதை வந்து வாழையடி வாழைன்னு சும்மா சொன்னா புரியாது சொல்லி எங்க ஸ்கூல்ல பாருங்க, அதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாகவே வச்சு ஒரு வாழை மரம் வச்சிருக்காங்க, பக்கத்தில் ஒரு கண்ணு இருக்குது, வாழை கண்ணு தெரிவிட்டா பாருங்க. பாட்டனி ஸ்டூடெண்ட் பயாலஜி படித்தவங்கன்னா அது இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். வாழையடி வாழைன்னு சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய மரம் இருக்குது, அது கூட ஒரு சின்ன மரம் டீச்சர், சின்ன மரம் வரும், பெரிய மரம் இதுவாங்க. ஆக மொத்தம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. அக்கா, அப்புறம் தங்க, அண்ணன், தம்பி, அப்படி எல்லாரும் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாரிகா எங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க. அடுத்ததா ராஜ்குமார் ஐயா வந்தாரு. ரொம்ப ரத்தன சுருக்கமா, அவருக்கு வேற ஒரு வேலை இருக்கிறதுனால நாம கூப்பிட்டோம், ஐயா நீங்க வந்து கலந்துக்கணும் அப்படின்றதுனால வந்து சிறப்பாக உங்களுக்கு அட்வைஸும் பண்ணி ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த சொன்னாரு. கவனிச்சிங்களா? என்ன சொன்னாரு? சரிம்மா, அது ஓகேம்மா, அது கொடி இது மாறி இருக்குன்னு சொன்னாரு. ரைட், அது ஓகே. அடுத்ததான் ஒன்று சொன்னாரு, எல்லா பழைய வீரர்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ், தப்பு கிடையாது, நம்ம அங்கே அது சொன்னோம். கப்பல் ஓட்டி தமிழ் எல்லாம் அவங்க சுதந்திரத்துக்காக போராடினவங்க எல்லாரையும் பண்ணுவோம். இப்போ போராடிட்டு இருக்காங்களே ராணுவ வீரர் பாருங்க, எவ்வளோ அழகா கேட்குது பாருங்க. பாட்டி, வெரி குட், தேங்க்ஸ்மா. சொல்லுங்க, அந்த வீரர்களுக்கு நம்ம வந்து நினைவு கூறணுன்றத ரொம்ப அழகா அற்புதமா வந்து சொல்லிட்டு, நிர்வாகி அம்மா நம்ம கூட இல்லைன்றதையும் அவர் தன்னுடைய பதிவில் வந்து அழகா சொல்லியிருக்காரு. அடுத்ததா எனக்கு லாஸ்டா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், இந்த வாய்ப்பினை அளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளியின் எச்எம் அவர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ரிஷப் வாங்கம்மா. ரிஷப் வந்து ஏன் வந்து சிறப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வருஷம் 8வது, அடுத்தது 9th போகிறீங்க. எங்கள் ஸ்கூலை விட்டு போகிறாங்க, இதனால ஒன்றும் இல்லை, நல்லா படிப்பாங்க, நல்லா வருவாங்க. எதிர்காலத்தில் நல்ல அருமையான பேச்சாளராக வருவாங்க. இப்போவே இவங்ககிட்ட கிளாஸ் பண்ணி மிக சிறப்பாக இந்த பேசுகிற பேச்சில் ஒரு தெளிவு, ஒரு நிதானம், ஒரு பொறுமை, சிறப்புமா. நல்லா படிக்கும். அனைவருக்கும் நன்றி. வேறு யாராவது விடுபட்டு போயிட்டோம்னா இல்லை சார், படித்தவங்க எல்லாருக்கும் நன்றி சார். தேங்க்யூ சார்.